சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ், ஊடக ரசிக பெருமக்களே, சில நோய்களை குணமாக்க முடியாது, அறுவை சிகிச்சை ஒன்றில்தான் அதை சரி செய்ய முடியும் என்று ஒரு மருத்துவம் சொன்னால், வேறு மருத்துவத்தில் அதை குணமாக்க முடியுமா அல்லது அதற்கு வேறு மருத்துவ முறைகள் இருக்கின்றனவா என்று முயற்சித்து பார்க்க வேண்டியது கட்டாயமான ஒரு அவசியமான ஒன்று. நாம் என்ன செய்யறோம், ஒரு டாக்டர் இல்லை பல டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டேன், எல்லாரும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. சிலர் சொல்லுவார்கள் இடத்துல, எத்தனை பேரை கேட்டீங்க? 10 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டேயா, 10 பேரும் அதையே சொல்றாங்க. 10 பேரும் என்ன படித்த டாக்டர்கள், அது ரொம்ப முக்கியம் இல்லை. 10 ஆயுர்வேத டாக்டர் கேட்டா அதே தான் சொல்லுவார். 10 சித்தா டாக்டர் கேட்டா முதல்ல என்ன சித்தா டாக்டர் சொல்றாரு அதுதான் 10 சித்தா டாக்டர் சொல்லுவார்கள். ஒரு அலோபதி டாக்டர் என்ன சொன்னாரோ அதே தான் 10 அலோபதி டாக்டர் திரும்ப சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்கள் மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை தானே அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ ஒரு மருத்துவத்தில் ஒரு மருத்துவரை நீங்கள் ஆலோசனை செய்தால், அடுத்த அதே மருத்துவத்தை சார்ந்த மருத்துவரை ஆலோசனை செய்யாமல் வேறு மருத்துவத்தை சார்ந்த மருத்துவரை ஆலோசனை செய்தாதான் நாம் ஆலோசனை செய்ததற்கே பொருள். இன்றைக்கு அப்படி ஒரு பிணி, அதை தமிழில் சொல்வதை விட ஆங்கிலத்தில் சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். வெர்டிகோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாரு, அந்த மாத்திரை சாப்பிட்டா அந்த வெர்டிகோ இல்லை. வெர்டிகோன்னா என்ன? தலை சுற்றல். தலை ஏன் சுத்துது, எதனால சுத்துது, இந்த தலை சுத்தல் யாருக்கு வரும், எப்போ வரும், இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா நீங்க கணிப்பொறி துறையிலே பணியாற்றுபவர்கள் கழுத்தை அப்படியே அசைக்காமல் அந்த மானிட்டரை பார்த்து கொண்டு மவுசை இயக்கிக் கொண்டே இருப்பதனால இந்த கழுத்தில் இருக்கிற இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டிய திசுக்கள் இயக்கமற்று ஒரு இறுக்கத்துக்கு ஆளாகி அதன் காரணமாக கழுத்திலே இருந்து உண்டாகிற ஒரு உபாதை தான் இந்த வெர்டிகோ, தலை சுத்துது. கழுத்திலே 6 எலும்புகள் இருக்கின்றன. அந்த எலும்புகளுக்கு பெயர் செர்விக்கல் வெர்டெபிரேன்னு பேர். கழுத்து எலும்புகள், கழுத்து முள் எலும்புகள். இந்த 7 கழுத்து முள் எலும்புகள் அவ்வளவு லாவகமாக இயங்கக்கூடிய தன்மையை பெற்றவைகள். அவைகளுக்கு இடையிலே புகுந்து வருகிற நரம்புகள், அந்த நரம்புகள் அந்த கழுத்தில் இருக்கிற எலும்புகள்னால் அழுத்தப்பட்டால் அதனுடைய விளைவாக மயக்கம் வருது. இன்னும் சிலருக்கு அந்த நரம்புகள் அழுத்தப்படுவதனாலே அந்த அழுத்தம் பாதிப்பு கை முழுக்க அந்த வலி வரும். ஒரு இடது கையிலே வலி இருக்கிறது, கொஞ்சம் அப்படி திரும்பி படுத்தா பரவாயில்ல, வலது பக்கம் திரும்பி படுத்தா வலது பக்கம் வந்துடும். ஒரு 5 நிமிடம் கூட தூங்க முடியாது, அப்படி வலிக்கும். திரும்ப இடது பக்கம் திரும்பி படுத்தா திரும்ப இடது பக்கம் வந்துடும். இப்படி மாறிக்கொண்டே இருக்கும். பிரச்சனை எங்க இருக்குது, கையை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பார். பிரச்சனை எங்க இருக்குது, கழுத்திலே இருக்குது. மயக்கம் அப்படி தள்ளுது, நடக்கும் போதே பேலன்ஸ் போகிறது. பல காரணங்கள் இருக்கின்றன. அதனால்தான் மருத்துவரை அணுகி இதுக்கெல்லாம் மருத்துவம் பாருங்கன்னு சொல்றது. கழுத்தில் இருக்கிற அந்த உள்ளெலும்பு இருக்கின்றனவே, இந்த உள்ளெலும்புகளில் இருக்கிற மாற்றங்களினாலே பேலன்ஸ் போயிட்டு அதனாலேயும் தடுமாற்றம் வரலாம். நாம் அதை வெற்றிலிகோ அதை நாம் வெற்றிகோன்னு நினைச்சிட்டு இருக்க முடியாது. வெர்டிகோ என்பது என்ன? சிலருக்கு என்ன வரும், காலையில எழுந்த உடனே அப்படி தலையை சுத்தும். இந்த தலையை சுத்துதுனாலே நம்ம உடனே புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கழுத்தெலும்பில் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கணிப்பொறியில் இருக்கவங்களுக்கு வரும். இந்த மின்சாரத்துறையில வேலை பார்ப்பவர்கள், இந்த அண்ணாந்தே பார்த்துக்கிட்டு இருப்பவர்கள், அவர்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். நெடுந்தூரம் பேருந்தில் பயணம் செய்பவர்கள், பேருந்தில் பயணம் செய்து தூங்கி அப்படி டக்குன்னு சாய்வார்கள். அப்படி விழுவதனாலே அந்த கழுத்து எலும்பு ஒரு ஜோல்ட்டிங்க்கு ஆளாகி அதனால அந்த நரம்புகள் பாதிப்புக்கு ஆளாகி அதன் விளைவாக
இந்த கழுத்து தலை சுத்துறது வரும். இப்படி வருகிற தலை சுற்றை முழுமையாக நிரந்தரமாக குணமாக்கிக் கொள்கிற வழியை சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கும். நான் தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார், மாத்திரை சாப்பிட்டா சரியா இருக்குது, மாத்திரை நிறுத்தினா உடனே தலையை சுத்துது. தலையை சுத்தாது. அதை நிறுத்திவிட முடியும், நிரந்தரமாக நிறுத்திவிட முடியும். ஆனால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மருந்துகள் பிளஸ் பயிற்சிகள். புற உபயோக மருந்து, அக உபயோக மருந்து, பிறகு கழுத்துக்கேற்ற பயிற்சி. இந்த மூன்றையும் சேர்த்து பயன்படுத்துவதனால நிரந்தரமாக கழுத்திலே வருகிற அந்த உபாதையிலிருந்து வெளியாகி இந்த தலை சுற்றலில் இருந்து முழுமையாக விடுபட்டு விட முடியும். இந்த தலை சுற்றல் வெர்டிகோவை முழுமையாக குணமாக்கி கொள்ள முடியும். அகமருந்து, புறமருந்து, அதற்குரிய பயிற்சி, இந்த மூன்றையும் கையாளுகிற போது அதிலிருந்து நிரந்தரமாக வெளியே வந்துள்ளலாம். அப்பப்ப மாத்திரை சாப்பிட்டுட்டு வைத்த புண்ணாய்க்கட்டு இருக்க வேண்டியதில்லை. அதற்குரிய மருந்து என்ன என்றால், சித்த மருத்துவத்திலே உரிமம் பெற்றிருக்கிற மருந்துகள் ரொமா என்று இணைப்பிலே வருகிற பிரச்சனைகளை சரி செய்கிற ஒரு கேப்சூல் ரொமா. நரம்பு அழுத்தப்படுவதென நரம்பில் இருக்கிற பாதிப்பை சரி செய்வதற்கு என்று நரம்புக்கு என்று உரிய பிராமி என்கின்ற கேப்சூல். வெளி உபயோகத்துக்கு ருத்வா ரோலான் அல்லது அத்வா ஸ்ப்ரே. ருத்வா ரோலானை பகலிலே போட்டு தேய்த்து விடுவது, அத்வா ஸ்ப்ரேவை இரவிலே போடுவது. போட்டுவிட்டு அதற்கென்று செய்கிற பயிற்சிகள், இந்த பயிற்சிகளை நாம் ஏற்கனவே யூடியூப்ல போட்டிருக்கிறோம். அந்த லிங்கை பெற்றுக்கொண்டு அந்த லிங்கை ஆன் பண்ணாங்க உங்களுக்கு அந்த பயிற்சிகள் என்னவென்று வந்துவிடும். அந்த பயிற்சிகளை மேற்கொண்டு இந்த புற உபயோக தைலத்தை பயன்படுத்தி, அந்த தைலத்தை பயன்படுத்தி அந்த பயிற்சியை செய்வதில் ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னா, முதல் முறை செய்கிற போதே கழுத்தில் அந்த பெனிஃபிட்டை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அது செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸாக இருக்கட்டும், செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸாக இருக்கட்டும், அடிக்கடி எதிர்பாராத விதமாக நடக்கிற போதே தள்ளுவதாக இருக்கிற தலை சுற்றலாக இருக்கட்டும், படுக்கையிலேருந்து எழுகிற போது அப்படியே தலை சுற்றுவதாக இருக்கட்டும், உட்கார்ந்து எழுந்திருக்கிற போது தலை சுற்றுகிறது என்ற தலை சுற்றாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் வெர்டிகோ வகையை சார்ந்த தலை சுற்றாக இருந்தால் அவைகளை முழுமையாக குணமாக்கிக் கொள்ள முடியும். இதை சொல்லுகிற போது ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே சமூக ஊடகங்களில் வருகிற செய்தியை பார்த்துவிட்டு ஒவ்வொருவரும் மருத்துவர்களைப் போல செயல்பட துவங்கி விடுகிறார்கள். அதை நாம தவிர்க்கணும். ஏன்னா, இந்த மயக்கம் ஒருவேளை பிளட் ப்ரெஷரால் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வெர்டிகோவை சரி பண்ணியிருந்தால் பிளட் ப்ரெஷர் எப்படி சரியாகும்? அப்போ பிளட் ப்ரெஷரை பரிசோதித்து பார்த்து அந்த குருதி அழல், இரத்த பித்தம் அல்லது இரத்த அழுத்தம் எவ்வளவு இருக்கிறது என்பதை பரிசோதித்து இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்குரிய மருந்துகளை அல்லது பயிற்சிகளை அல்லது தியான முறைகளை கையாண்டு அது எப்படியோ ஒரு வகையில் அதை குறைத்து விட வேண்டும். ஒருவேளை பிளட் ப்ரெஷரால் இருந்தால். சில நேரங்களில் பித்த மயக்கம், வயிற்றிலே அதிகமாக அமிலம் சுரப்பதனாலே பித்த மயக்கமாக இருந்தால் அந்த அமிலத்தை கட்டுப்படுத்தி அதற்குரிய மருந்துகளை எடுத்துக்கொண்டு அது சரியாக போயிடும். அப்போது வெர்டிகோ என்று நீ ஏற்கனவே மருத்துவர்களால் நீங்கள் சரி வெர்டிகோ தான் உங்களுக்கு இருக்கிறது என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தால், இந்த டயக்னோசிஸ் நடந்திருந்தால் கவலையே படாதீங்க. எந்த சர்ஜரியும் கழுத்தில் பண்ண வேண்டியதில்லை. பயிற்சியினாலும் அகப்புற மருந்துகளினாலும் சித்தர்கள் உங்களை முழுமையாக அதிலிருந்து விடுவித்துக் கொடுப்பார்கள். பயன்படுத்தி நலம் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.